வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளின் இறைவார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்று ஆண்டவருடைய பணியில் அவருடைய உடன் உழைப்பாளர்களாக நாம் மாற வேண்டும் என்பதை அறிந்து பயணிக்க இப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக மரிய அந்தோணிராஜ் ஜெயராணியை போடக்கூடிய திருப்பலியாக வேண்டுவோம். இந்நாள் வரை இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள்கள் மகன்கள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் இறைஞானத்தில் வளரவும் நன்றாக படிக்கும்படியாகவும், தொடர்ந்து வரும் நாட்களில் இறைவனுடைய அருட்கரம் குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும், எந்தவித நோயும் அணுகாமல் பாதுகாக்கும்படியாக வேண்டுவோம். பாக்கியநாதன் நவமணி போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த சகோதரி ஏசு அந்தோணியாள் மரித்த 31வது ஆண்டு நினைவு நாளில் உடைய ஆன்மா இருளித்து இடைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அந்தோணி குருசுயாகப்பன் ஜெவமாலே அந்தோணி முத்து மரியம்மாள் தேவசகாயம் சபரிமுத்து இயேசு மிக்கேல் அந்தோணிச்சாமி பிலிப்பு சேசுராஜ் மிக்கேலம்மாள் குழந்தையம்மாள் மாலா ராஜ் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இருத்தி இழைப்பாறுதல் அடைய நான் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாறையை ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியல்புக்கேற்பவே நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியல்புக்கேற்ப நடந்து மனித போக்கில்தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் தான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில்தானே நடக்கிறீர்கள். அப்போலோ யார்? பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள்தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தன் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தனது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானி நின்று ஆண்டவர் பார்க்கிறார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தனது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகிறார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் முற்று நோக்குபவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தனது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூரும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார்.
அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியிருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவிலுள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகிற கடிதத்தில் மிக அழகான ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். நேற்றைய முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டியுள்ளேன், ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை, இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள் என்று தூய பவுல் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் திட உணவு சாப்பிட்றீங்களா, சாப்பிடலையா? திட உணவுனா என்ன, பால்னா என்ன? கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, திட உணவுனா என்ன? இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே என்ன உணவு தான்? திட உணவு தான். பால் அப்படிங்கிறது யார் சாப்பிடுவா? வழக்கமாக யார் சாப்பிடுவா? ஆமாம், இன்றைக்கி எல்லோரும் மாட்டை பிடிச்சி பாலை கறந்து எல்லோரும் தான் சாப்பிட்ருந்தாங்க. மாடு கண்ணுக்குட்டி குடிக்குதோ இல்லையோ, மனுஷப்பைய பக்காவாக குடிச்சிருக்கான் இல்லையா? அப்போ நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறாரு. தூய பவுல் சொல்கிறார், இன்னமும் பாலை அருந்துகிறவர்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள், திட உணவுக்கு நீங்கள் வரவே இல்லை என்று சொல்கிறார். என்ன பொருள்? ஏன் இப்படி சொல்கிறார்? இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அழகான ஒரு செய்தி எதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. உங்களால் திட உணவை உண்ண முடியவில்லை, அதாவது உங்களால் ஆவிக்குரியவர்களாக வாழ முடியவில்லை, அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன குணங்கள் கொண்டிருப்பார்கள்? ஆவிக்குரிய பிள்ளைகள் பொறுமை, கனிவு, அன்பு, இரக்கம், மன்னிப்பு இவையெல்லாம் கொண்டு வாழ்வார்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய இந்த பண்புகளை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல், இதை உண்ண முடியாமல் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பாலையே அருந்துகிற குழந்தைகள் போல இருக்கிறீர்கள். இன்னமும் நீங்கள் ஊர் இயல்பிலேயே இருக்கிறீர்கள், மனித இயல்பிலேயே இருக்கிறீர்கள், நீங்கள் வளராமலேயே இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு காலம்தான் இப்படி இருப்பீங்க? ஆவிக்குரிய இயல்புகள் இதுதான் தெரிஞ்ச பிறகும் கூட அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிற குழந்தைகள் போலவே நீங்கள் இருக்கிறீர்களே. ஆகவே தான் நான் உங்களுக்கு திட உணவை கொடுக்க முடியல, இன்னமும் பாலத்தை தான் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னு தூய பவுல் சொல்கிறார். இப்போ நம்ம நினச்சி பார்க்கணும், நம்மகிட்ட பொறுமை, அன்பு, இரக்கம், மன்னிப்பு இப்படி ஆவியினுடைய கரிகளோ கொடைகளோ இருக்கும் என்று சொன்னால் நாம் எந்த உணவு உண்ணுறோம்? எந்த உணவு உண்ணுறோம்? திட உணவை உண்ணுகிறோம்.
உங்கள்கிட்ட பொறாமையும் போட்டியும் பகையும் கட்சி மனப்பான்மையும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு வேறுபாடு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எந்த உணவு உண்ணுறீங்க? பாலையை அருந்தி கொண்டிருக்கிறீர்கள். அதைத்தான் தூய பவுல் இந்த கடிதத்தில் மிக அழகாக சொல்கிறார். இந்த பகுதியினுடைய கடைசி பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் தூய பவுல் சொல்லுகிற போது எப்படி சொல்லுவார் என்றால், நானா உங்களுக்கு எல்லாமா இருக்கிறேன், அப்போலாமா எல்லாமா இருக்கிறார், எல்லாமா இருக்கிறவர் இறைவன் தான். ஆகவே உங்களுக்குள்ளாக ஏன் இந்த வேறுபாடு? நான் நட்டேன், அப்போலா நீர் பாய்ச்சினார். எங்களுடைய கடமையைத்தான் நாங்கள் செய்தோம். நாங்கள் கடவுளுடைய தோட்டத்தில் உடன் உழைப்பாளர்கள். அப்போ நீங்களும் உடன் உழைப்பாளர்களாக மாறணும்னா என்ன உணவு உண்ணணும்? திட உணவு உண்ணணும். நீங்கள் பாலையே அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், சண்டையே பகையே வெறுப்பே கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மனித இயல்பை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய இயல்பை கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் திட உணவை உண்ணுவீர்கள். நீங்கள் வேறு வகைகளில் மாறி நிற்பீர்கள். அப்போது உங்களுடைய யாரை சார்ந்தவர் என்ற வேறுபாடு இருக்காது. நீங்கள் கடவுளுடைய தோட்டத்தில் உடன் உழைப்பாளர்களாக மாறிவிடுவீர்கள். அதுதான் தூய பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. நற்செய்திக்கு வந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் பேசி முடித்த பிறகு ராயப்பருடைய மாமியார் அவருடைய வீட்டுக்கு போய் சேர்றார். அங்கே போய் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியை பார்க்கிறோம். முதல்ல போதிக்கிறார், அப்புறம் சுகம் கொடுக்கிறார். இந்த போதனைக்கும் சுகத்திற்கும் அவருக்கு எங்கே இருந்து பலம் கிடைக்கிறது என்று சொன்னால், அவர் தனித்திருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னால், திட உணவை உண்ண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆண்டவரோடு தனித்திருந்து ஜெபிக்கணும், ஒன்றித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் நற்செய்தி அறிவிக்க முடியும், குணமாக்கக்கூடிய பணியும் செய்ய முடியும் என்பது ஆண்டவர் நற்செய்தியில் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் நினைச்சு பார்ப்போம். ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிறவர்கள் திட உணவை உண்ட பிள்ளைகள். நீங்கள் மனித இயல்பை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னமும் பாலையை அருந்தி கொண்டிருக்கக்கூடிய சிறு குழந்தைகள். நாம் பல நிலைகளில் ஆண்டு கணக்கில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இன்னமும் நாம் உண்ணுவது என்ன? திட உணவா அல்லது வெறும் பாலா? ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய திட உணவை உண்ண வேண்டும் என்று அழைப்பு தருகிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய பிரசங்கத்திலே ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. யார்? எத்தியோப்பிய அமைச்சனும் பிலிப்பும் பற்றி சொல்லப்பட்டது. அதே போல நீங்கள் எம்மாவு வழியில் சென்ற சீடர்கள், அவர்கள் மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு பகுதியை பார்க்கலாம். அவங்க யாராக இருந்தாங்க? வெறுமனே பாலை அருந்துகிற பிள்ளைகளாகத்தான் இருந்தாங்க. எத்தியோப்பிய அமைச்சனும் அப்படி தான் இருந்தான், வெறும் பாலை அருந்துகிற மனிதனாக இருந்தான். இந்த எம்மாவு வழியில் சென்ற சீடர்களும் வெறும் பாலை அருந்துகிற பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு திட உணவை கொடுத்தார், திட உணவை கொடுத்தார். பிலிப்பு அவர்களுக்கு திட உணவை கொடுத்தார். நமக்கும் ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் ஆண்டவர் திட உணவை தர்றார். நாம் திட உணவை வாங்கி உண்டு விட்டு ஆவிக்குரிய இயல்பை பெற்றுவிட்டு குழந்தைகளுக்குரிய இயல்பை கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், மனித இயல்பை கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் வெறும் பாலையே அருந்துகிற நிலையில் தான் இருக்கிறோம். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த திட உணவிலே நலம் பெறுவோம், நற்செய்தி அறிவிப்போம், அதற்காய் மன்றாடுவோம். ஆமென். கையளிக்கின்றேன் நிறைவாய்ந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் நிறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்ற புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதிய நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போலவே மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்திருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொழுதமை காத்திருத்திய வாழ்வடைப்பதாக. இறையவனே, என் வள்ளி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே, என் வள்ளி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல தெரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாய், நலம் தருவான உணவனவாராய். இறையவனே, என் வள்ளி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. ஈக வள்ளியாயி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய்.
ஈக வள்ளியாய் அக ஒளியாவாய் பகைமையை நீக்கி பொது உறவாவாய் தகுதியில்லாத எளியனை தேடி எழுந்துள்ள வாழ இறைவனே வாராய் இறையவனே என் வழி துணை நீயே இறஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.